அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். இன்னைக்கு நம்ம பெரி மெனப்பாசல் சிண்ட்ரோம், போஸ்ட் மெனப்பாசல் சிண்ட்ரோம் அண்ட் ப்ரீ மெனப்பாசல் சிண்ட்ரோமுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரிக், ஒரே ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ப்ரீ மெனப்பாசல் சிண்ட்ரோம் அப்படின்னா 35 வயது அந்த பெண்களுக்கு 35-40 அரௌண்ட் இருப்பாங்க இல்லையா, மெனப்பாசல் நெருங்கி வர்றவங்க தான் ப்ரீ மெனப்பாசல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். பெரி மெனப்பாசல் அப்படின்னா கரெக்டாக அந்த மெனப்பாசல் ஏஜில், அது 45, 43, 48 அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவோம். போஸ்ட் மெனப்பாசல் அப்படின்னா 50 வயதை கடந்த பெண்கள், அதாவது 55 வயது 52 வயதை போஸ்ட் மெனப்பாசல் சிண்ட்ரோம் சொல்லுவோம். பொதுவாக பெண்களுக்கு 50 வயதை நெருங்கும் போது அவங்களுக்கு அதிகமாக, அதாவது தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், நைட் ஃப்ளஷஸ், அதாவது நைட்லாம் எழும்பி வேத்து கொட்டு, அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும்னு பயந்துருவாங்க. திடீர்னு செஸ்ட் பெயினுக்கு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அவங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். அதுபோக கால்லாம் இழுக்கும், ரொம்ப பெயின்ஃபுல் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு. ஆன்சைட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, டிப்ரெஷன் சொல்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க எப்போவுமே, அந்த மாதிரி ப்ராப்ளம். அதுபோக ஜென்டல் ஆர்கன்ஸில் ட்ரைனஸ் இருக்கும், ட்ரைனஸ் பார்க்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவங்களுக்கு செக்ஷுவல் டிசைர் ரொம்ப லோவாக இருக்கும். இதுக்கு எல்லாருக்கும் ஒரே ரெமெடி தான். முக்கியமாக சொல்லப்போனால் அசோகப்பட்டை 10 கிராம் எடுத்துக்கோங்க, அதிமதுரம் 10 கிராம் எடுத்துக்கோங்க, அமுக்கரா 10 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கு லோதரப்பட்டையும் லவங்கப்பட்டையும் 10 கிராம் எடுத்துக்கோங்க. அது கூடவே நெரிஞ்சில் சமூலமாகவும் எடுத்துக்கலாம், நெரிஞ்சி முள்ளாகவும் எடுத்துக்கலாம். தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு 10 கிராம். உங்களுக்கு தேவைன்னா இது கூட முழுசாக அதை க்ரஷ் பண்ணி சூர்ணம் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் ஓமம், கருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாம் நம்ம முழுசாக போட்டால் போதும். 10 கிராமுக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, நல்லா கொதிக்க விடுங்க. 1/2 டம்ளராக வற்ற வச்சுட்டு அதில் முக்கியமாக கருப்பட்டி தான் சேர்க்கணும். முக்கியமாக கருப்பட்டியும் 1 ஸ்பூன் வெண்ணெயும் கலந்து நம்ம சாப்பிடும்போது, வடிகட்டி குடிக்கும்போது நமக்கு அயன், கால்சியம், இதில் உள்ள எல்லா சிம்டம்ஸும் ரிலீவ் ஆகும். ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். கிளினிக்கில் உள்ள பேஷண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன், அனுபவபூர்வமானது. இதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அதிகமாக இருக்கிறவங்க, சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க 2 வேளை எடுத்துக்கலாம். இது 1 வேளை போதும். 30 நாள் எடுத்து பாருங்கள், உங்கள் சிம்டம்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி உங்கள் ட்ரைனஸ் எல்லாமே மாறும், சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ.